அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வசிய முறை மொத்தம் 16 கட்டங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் நம்பர்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம். இதற்கு மந்திரங்கள் எதுவும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை. இதை ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். இந்த வசிய முறைக்கு உரிய நாள் எது, உரிய நேரம் எது, பெண்கள் எந்த டைமில் பண்ணணும், ஆண்கள் எந்த டைமில் பண்ணணும் தெளிவாக சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொடுக்கப்போகிற வசிய முறை பழமையான வசிய முறை. பழமையான புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பலர் பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு வசிய முறை. அதை நீங்களும் பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வசிய முறையை கையாண்ட பின் அசைவ உணவு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குன்னாக்கா சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வசிய முறை. குளிச்சுட்டு தான் பண்ணணும், சுத்தமாக இருந்து பண்ணுங்கள். தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணணும். நீங்கள் பண்ணுறது யாருக்குமே தெரியக்கூடாது. ரகசியமாக பண்ணுங்கள். பண்ணதை வெளியே சொல்லக்கூடாது. 1 நிமிட வேலை தான். இந்த இயந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்பறம் இந்த இயந்திரத்தை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இதற்குரிய நாள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் காலை நேரத்தில் ஒரு 8 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க போதும். 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க போதும். 1 நிமிட வேலை தான். வேறு எந்த கஷ்டமும் பண்ண வேண்டாம். இதற்கு தேவையான பொருள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர், பிளெயின் பேப்பர், ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஒரு பிளாக் கலர் பேனா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஆரஞ்சு கலர் பேனா எடுத்துக்கோங்க. 2 கலர் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக் கலரோ ஆரஞ்சு கலரோ பயன்படுத்துங்க. எந்திரத்தை எப்படி வரையணும்னு நான் சொல்லி காமிச்சிடறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரையணும். மொத்தம் 16 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். பாதியில் எந்திரிக்கிறது, மொபைலில் பேசுகிறது, மற்றவங்ககிட்ட பேசுகிறதுலாம் இருக்கக்கூடாது. இதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் முழுமையான கான்சன்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும். இப்போது 16 கட்டங்கள் போட்டாச்சு. இப்போ 786 இங்கே முதல்ல போட்டுருங்க. 786 போட்டு முடிச்சப்பறம் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இது 11 போடுங்க. இந்த இடத்துல 12 போடுங்க. இந்த இடத்துல 13 போடுங்க. நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணாதீங்க. 11, 12, 13 போடுங்க. இந்த இடத்துல 14, இந்த இடத்துல 15, 11, 12, 13, 14, 15. இந்த இடத்துல 16, இந்த இடத்துல 17, இந்த இடத்துல 18 போடுங்க. அப்புறம் இந்த கட்டத்தில் 19 போடுங்க. இந்த கட்டத்தில் 20 போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இந்த கட்டத்தில் 21, இங்கே 22, இங்கே 23, இங்கே 24, இங்கே 25, இந்த இடத்துல 26 இப்படி வரணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணி முடித்தப்பறம் பெயர்கள் எழுதணும் கீழே. யார் நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் பேர் முதல்ல இங்கே போடுங்க. உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்க. பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. போட்டு முடித்தப்பறம் நீங்கள் விரும்பும் நபர், நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் இங்கே போடுங்க. அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க.
போட்டு முடிச்சு அப்புறம் அவங்களுடைய அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். நிறைய பேருக்கு அம்மா பேர் தெரியாமல் இருக்கும். அவங்க ஹவ்வா அப்படின்னு போடணும். ஹவ்வா எப்படி போடணும்னு தெரியாதவங்களும் இருக்காங்க. அதனால் ஹவ்வா இப்படி போடணும். போட்டு முடிச்ச அப்புறம் இந்த எந்திரத்தை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா, இதை நீங்கள் எரிக்கணும். ஸ்க்ரீனில் இப்போ தெளிவாக காமிச்சிட்டேன். இதை நீங்கள் எரிக்கணும். எரித்து முடிச்சப்பறம் வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க சாம்பலை ஷிங்கில் போட்டு தண்ணி ஊற்றுருங்க. வெளியே போய் பண்ணுறவங்க சாம்பலை அப்படியே அங்கேயே போட்டுருங்க. ஒரு முறை பண்ணாலே போதும், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் மறுபடியும் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். பிளாக் கலர் பேனா அல்லது ஆரஞ்சு கலர் பேனா யூஸ் பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. ஒரே நாளில் 2-3 பேர் கூட பண்ணலாம். சில பேருக்கு சந்தேகம் இருக்குது, ஒரே நாளில் 2-3 வசிய முறைகள் கையாளலாமான்னு. நிச்சயமாக கையாளலாம், ஒன்றும் தவறே கிடையாது. அதில் இதுவும் ஒன்று. ஒரு வாட்டி பண்ணாலே போதும், ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.